கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை தியானிப்போம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு மாபெரும் வெளிப்பாடு உண்டாகும். எடுப்போம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். போதும். 2வது வசனம். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. இங்க கவனி. கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. இங்க கவனி. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு கூட உண்டாகலாம். புதிய ஏற்பாட்டில் ரொம்ப சுலபம். அந்த கர்த்தருடைய வார்த்தை வேறு யாரும் அல்ல, ஆண்டவராகிய இயேசு. இயேசுவின் வார்த்தை உனக்கு உண்டாகணும். ஆமாம், ஏற்கனவே ஒரு வார்த்தை உனக்கு உண்டாயிட்டு இருக்குது. ஏதேன் தோட்டத்தில் பிசாசு வார்த்தை உன் வாழியில் இருக்குது. பிசாசு வார்த்தை உன் வாயில் இருந்தாக்கா மிராக்கிள் நடக்காது. அற்புதங்கள் அடையாளங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்கே ஒரு அற்புதம் நடக்குது எலியாவுடைய வாழ்க்கையில். அது என்னன்னா, பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளிந்து கொண்டிரு. ஆமா, கேரித் ஆற்றண்டை 6. இந்த கேரித் ஆற்றண்டையிலே ஒளித்து கொண்டிரு. அந்த ஆற்று தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கேரித் ஆற்றண்டையிலே ஒலித்து கொண்டிரு. அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். காகங்கள் போஷிக்குது எலியாவை. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை அவன் விசுவாசித்து கர்த்தருடைய வார்த்தையின்படி அங்கே வந்திருக்கிறான். இங்க கவனி. கர்த்தருடைய வார்த்தையின்படி நீ விசுவாசித்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நீ ஜீவித்தா காகங்களும் உனக்கு பணிவிடை செய்யும். பிசாசுடைய வார்த்தையை கேட்டு பிசாசின் படி இருந்தா காக்கா உங்ககிட்ட கேட்டதெல்லாம் பறித்து கொண்டு போகும். காகத்தினுடைய சுபாவமே நம்மிடத்திலிருந்து பறித்து கொண்டு போற சுபாவம் தான். ஆனா அதே காகம் எங்கேயோ இருக்கிற ஒரு ராஜா அரண்மனையில் எல்லா இடத்துலையும் பஞ்சம் இருக்குது. அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து இந்த எலியாவுக்கு இந்த காகங்கள் பணிவிடை செய்து பார்க்குறோம். ஏன்னா அவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி அங்கே இருக்கிறான். ஆமாம், நீ கூட கர்த்தருடைய வார்த்தையின்படி இருந்தா உங்ககிட்ட இருந்து எல்லாரும் பறித்து கொண்டு போக மாட்டாங்க. எல்லாரும் உங்ககிட்ட வந்து கொடுத்துட்டு போவாங்க அப்பமும் இறைச்சியும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஜீவ வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ கர்த்தருடைய அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். யார் அவர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசுக்கு பேரு ஜீவ வார்த்தை, பிசாசுக்கு பேரு மரண வார்த்தை. நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளில அதான் பிசாசு வார்த்தை. காக்கா உங்ககிட்ட இருந்து பறிச்சுமோ. காக்கா நான் சின்ன பையனா இருக்கும்போது நான் வடை எடுத்துன்னு போவேன். வடை பிஸ்கெட்டு மிட்டாய் எடுத்து என் கையிலேருந்து பறிச்சும் போது நான் பார்த்துக்க. சின்ன வயசுல பார்த்துக்கா. நீ பசங்க கூட தெருவில் அம்மா போயிட்டு பையன் பின்னாடி ஏதோ ஓடி வந்த பழங்கிட்ட இருந்து அந்த பிஸ்கெட்டு பறிச்சுட்டு போயிட்டே இருக்கும். பார்த்துக்கிறே நீ. ஏன்னா ஆதாமின் வார்த்தையில் இருக்கிறான் அந்த பையன். எங்க எலியா கர்த்தருடைய வார்த்தையின்படி இருக்கிறான்.
அப்பமும் இறைச்சி எடுத்து வந்து கொடுக்குதாங்க காகங்கள். போடு 2வது வசனப்படி 2:3 படி. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரி ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு. ஆமா, கேரி ஆற்றண்டையில ஒளிந்து கொண்டு இருக்கிறான். இங்க எலியா இருக்கிறான் பாருங்க. அப்போ கேரி ஆற்றண்டை ஒளிந்து கொண்டிரு. 4வது வசனம், அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். இவ்வளவு காகங்கள், ஒரு காக்கா 2 காக்கா இல்ல, அநேக காகங்கள் கட்டளை. அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுக்குது. அல்லேலூயா. இப்போ பாயிண்ட் என்னன்னா, நீ கர்த்தருடைய வார்த்தையின்படி இருக்கிறியான்றதுதான் அங்க கேள்வி. கர்த்தருடைய வார்த்தையின்படி இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை யாரு? ஆண்டவராக இயேசு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனுடைய, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. தேவனுடைய வார்த்தை தான் ஜீவ வார்த்தை. பிரசங்க மாதிரிலாம் வார்த்தையின்படி வார்த்தை என்ன வார்த்தை? பிசாசு வார்த்தையா தேவனுடைய வார்த்தையா? மனித வார்த்தை. நன்மை தீமை அறியத்தக்க வார்த்தை, நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தை, நன்மை தீமை, நன்மார்க்கம் துன்மார்க்கம், நன்மார்க்க வார்த்தை, சன்மார்க்க வார்த்தை, துன்மார்க்க வார்த்தை. காக்கா உங்ககிட்ட இதெல்லாம் பறிச்சுட்டு போயிடும். நீ ஜீவ வார்த்தையில இருந்தீனாக்கா இயேசுக்கு சுவாமண்ட வாக்கு தத்துவம், தேவி நீதித்து உழித்ததல், அது கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு தான் ஜீவ வார்த்தை. அதை தேவனுக்கு கொடுக்கணும். ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு தான் நீ தேவனுடைய வார்த்தைக்குள்ள வந்துட்ட. இப்போ எல்லா காகங்களும் இந்த எலியாவுக்கு பணிவிடை செய்கிறது. இங்கிலீஷில் படி, நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளித்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கி இருந்தான். ஆமா, கேரி ஆற்றண்டையில தங்கி இருக்கிறான். அப்போ கேரி ஆற்றண்டையிலே தங்கி இருந்தான். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே, இங்க கவனி, கர்த்தருடைய வார்த்தையின்படியே தான் நீ வாழணும். கர்த்தருடைய வார்த்தையின்படியே இருந்தினாக்கா நீ இருக்கிற வீட்டிலே காகங்கள், மனித கூட ஒரு காகமே ஒருத்தன மனித வருவானா வரமாட்டானா? வருவோமா? காக்காவையே வர வைக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைனா ஜீவ வார்த்தை. இங்க கவனி. அப்போ ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்ந்தா எல்லாத்தையுமே கர்த்தருடைய வார்த்தையின்படியே சிருஷ்டிப்பான். இந்த காக்கா கர்த்தருடைய வார்த்தையின்படியே இருக்குது. நன்மை தீமை காக்கானாக்கா இது மாதிரி ஆதாம் விழவால் வழியா நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷ்க நாளில் உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். எல்லாத்துக்குள்ள பிசாசு இறங்கிச்சு. காகங்கள், பறவைகள், சர்ப்பங்கள், ஊர்வன, பரப்பனை எல்லாத்துக்குள்ள நன்மை தீமை காரியமா இருந்தால மனுஷனுக்குள்ள மட்டும் பாவம் மரணங்குதுன்னு நினைக்காத. சிங்கம், புலி, கரடி, நாய் எல்லாத்துக்குள்ள அந்த மரணங்குது, சாகடிக்கிற சக்தி இருக்கா இல்லையா? ஆனா இந்த காக்காக்குள்ள கூட நன்மை தீமை காக்கா தான் உங்ககிட்ட இருக்கிற காரியத்தை பறிச்சு போகும். இந்த நன்மை தீமை அறியத்தக்க இந்த காக்காவை ஜீவ காக்காவா மாத்திட்டுனாக்கா இது பாரு தேவனுடைய காக்காவா மாத்தணும். அது தேவனால் தான் சிருஷ்டிக்கப்பட்டது. காகங்கள், பறவைகள், மிருகங்கள், மீன், சிங்கம் இதெல்லாம் தேவனால் தான் சிருஷ்டிக்கப்பட்டது. தேவனுடைய சிங்கம், தேவனுடைய காகம், தேவனுடைய மீன். யோனா மீன் வயது மீனுக்கு தேவனுடைய வார்த்தை கேட்டுச்சா இல்லையா? யோனாவை 3 நாள் சாப்பிடாம வச்சிச்சு. தேவனுடைய வார்த்தை கேட்குது. அது தேவனுடைய மீன். சிங்க கபில தானியல் போறான், அது தேவனுடைய சிங்கம். தானியலை கடிக்காம வாழ மூடிட்டு அமைதியாக இருந்துச்சு. அந்த மாதிரி எல்லாத்தையும் நீ தேவனுடையதான் மாற்றணும். கர்த்தருடைய வார்த்தை உனக்குள் வந்தாக்கா காகங்கள் ஜீவ காக்கா, ஜீவ வார்த்தை காக்கா, கர்த்தர் அதுக்குள்ள இருந்ததுனால இங்க தேவனுடைய ஜீவ வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை கை கொண்ட ஒரு மனுஷன் இருக்கிறான்னு சொல்லி எல்லா காகம் கூடி அவனுக்கு தேவையான அப்பத்தையும் தண்ணீரையும் கொண்டு வந்து சேர்த்துச்சு. அண்டர்ஸ்டாண்ட்? மனசிலாகி அப்போ நீ கர்த்தருடைய வார்த்தையின்படி வந்துட்டா எல்லாத்தையும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே செஞ்சுக்கணும்.
நீ நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கிறதுனால காக்கா முதற்கொண்டு மிருகங்கள் பறவைகள் எல்லாம் நன்மை தீமை மிருகம், நன்மை தீமை காக்கா, நன்மை தீமை குரங்கு, நன்மை தீமை எல்லாம் கடிக்க ஆரம்பிக்குது. எல்லாமே உனக்கு என்ன பண்ணுது? உன்னை கடிச்சு சாகடிக்கிறதுக்கு உங்ககிட்ட இருந்து பிடிங்க போக பார்க்குது. மனுஷனே நன்மை தீமை அறியத்தக்க மனுஷன் தான். உங்ககிட்ட இருந்து திடீர்னு கொண்டு போறான் பாரு. மனுஷன் என்ன பண்றான்? உங்ககிட்ட இருந்து பிரச்சனை, உங்ககிட்ட இருந்து எப்படா கொள்ளையடிக்கணும்னு தான் பார்க்குறான். அப்போ ஜீவ வார்த்தை உனக்குள்ள இருந்தா, ஜீவ வார்த்தையை தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு, காகங்களுக்கு, பறவைகளுக்கு, மிருகங்களுக்கு அந்த அபிஷேகத்தை கட்ட வைக்கும் போது அதெல்லாம் வந்து பணிவிடை. அதான் அதனுடைய அர்த்தம். அப்போ கர்த்தருடைய வார்த்தையின் படியே இருந்தாக்கா எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையின்படி பணிவிடை செய்து தேவதூதர்கள் வருவாங்க. கர்த்தருடைய வார்த்தை கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்த தேவதூதர்கள் பணிவிடை செய்வாங்க. பரிசுத்த ஆவியானவர் வருவாரு. இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி இருந்தால் என்னென்ன லாபம் பாரு. பிசாசு வார்த்தையின்படி இருந்தால் எல்லாமே நெகட்டிவ் தான், எதிராக தான் செயல்படும். காக்கா கொத்தியும் போடும், சிங்கம் கடிக்கும், மீன் சாப்பிட்றோம், சர்ப்பம் கடிக்கும், நாய்க்கு வலிக்கும், 2 கால் மனுஷன் 2 கால் நாய் பிஷா அவன் கொல்லுவான், அழிப்பான், திருடுவான், ஏமாற்றுவான், எல்லாத்தையும் மாற்றிடுவான். அப்போ நீ கர்த்தருடைய வார்த்தையின்படியே எல்லாத்தையும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நீ மாற்ற முடியும். மாற்ற முடியுமா? முடியாதா? இவனே கர்த்தருடைய வார்த்தையின் மனுஷன். இப்போ எலியாவே ஜீவ வார்த்தையை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாக்கா கர்த்தருடைய வார்த்தையின் மனுஷனாக மாட்டிட்டான். அதுக்கு முன்னே நன்மை தீமை ஆதாமுக்குள்ள பிறந்த நன்மை தீமையை தேவன் தனக்கு கொடுத்து பிசாசு மனுஷனாக இருந்தான். இப்போ இயேசு ஜீவ வார்த்தையை தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது கர்த்தருடைய மனுஷனாக மாறிட்டான். இப்போ காக்காவும் கர்த்தருடைய காக்கா, ஜீவ காக்கா, காக்கா பேர் சொல்லி ஜீவ சார் தேவன் தனக்கு ஜீவ வார்த்தைக்கு தான் அதுக்கு தேவடைய காக்காவாக போச்சு. அதனால தான் அப்பவும் திராட்சை வச்சு தானாக எடுத்து கொடுக்குதுங்க. கபடி அல்லேலூயா. அங்கே பாரு, இதெல்லாம் தெரியணும் உனக்கு. ஆமாம், நீ மட்டும் கர்த்தருடைய வார்த்தையின்படி போயிட்டு மற்றதெல்லாம் நன்மை தீமையின்படி தான் எல்லாம் உனக்கு பிரச்சனையாக தான் இருக்கும். அப்போது உங்கள் பிள்ளைங்களை, உங்கள் மனைவி, உங்கள் புருஷன் எல்லாரையும் ஜீவ வார்த்தைகளை கொண்டு வரணும். நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். ஆமாம், ஏசு எல்லாத்தையும் ஜீவனாக மாற்றிறார் கொஞ்ச நேரத்தில். மனுஷனே ஜீவனா லேகோன் பிசாசு பிச்சவனை பார்த்தோமே என்ன பண்ணுறாரு? அவன் ஆதாமுக்குள்ளே பிறந்தவன் நன்மை தீமை அறியத்தக்க கனி ஏதேன் தோட்டத்தில் நன்மை கனி தீமை நன்மார்க்கு பிசாசு கனி சாப்பிட்டு பிசாசு வார்த்தையை தேவன் தனக்கு உலகு பிசாசாக வந்துச்சு. அவனை பார்த்ததுமே நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சொர ஜீவரத்தம் அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுத்ததுமே அப்படியே ஜீவ வார்த்தை வந்துச்சு. அவனுக்குள்ள உள்ள பிசாசெல்லாம் ஓடி போச்சு, பசுத்தாய் வந்துச்சு. அவன் ஜீவ வார்த்தை பிரசங்க ஊழியக்காரனாவே மாற்றிட்டார். புரியுதா? அப்போ இயேசு எதை பார்த்தாலும் ஜீவனாக மாற்றிடுவார். மனுஷன் எதை பார்த்தாலும் நன்மை தீமை அறியறதுக்கு பிசாசா மாற்றி அதை பிரச்சனை பண்ண வச்சிடுவான். உன்னிமித்த பூமி நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்கணும். உன்னிமித்த பூமி சபிக்கப்பட்டுக்குது. அப்போ எல்லாத்தையுமே நன்மை தீமை ஆக்கிறான். சாவு வந்துடுது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, தண்ணீர் எல்லாம் நன்மை தீமை. பூமியே சபிக்கப்படும். மனுஷன் நன்மை தீமை அறியத்த மிருகங்கள், பறவைகள் எல்லாம் சாகடிக்கிற சக்தி எல்லாம் உனக்கு விரோதமாக செயல்படுது. அப்போது ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்னாடி வந்தானா எல்லாத்தையுமே ஜீவனாக மாற்றிடுறான். அப்போது அது வந்து பணிவிடை செய்யுது. அப்போது அதற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பதற்கு அங்கே உன்னை போஷிக்க அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின் படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரீத் ஆற்றிலே தங்கியிருந்தான். 6வது வருஷம் காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்திலே அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்திலே அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். அல்லேலூயா. காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்திலே அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்திலே அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தன. தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். காகங்கள் அப்பமும் இறைச்சியும் தானா கொண்டு வந்து பாருங்க. அல்லேலூயா. நீ கர்த்தருடைய வார்த்தையின்படி வீட்டுக்குள்ள உட்காந்துருந்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, எங்கே வந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா எல்லாமே உனக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. பிசாசின் வார்த்தையின்படி எங்கே போனாலும் எல்லா பிசாசு வேலையை தான் பார்க்கும். எல்லா மனுஷர் உனக்கு விரோதமாக தான் இருப்பாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? பிசாசின் காரியத்தை தான் செய்வாங்க.
காகங்கள் காலையில் மாலையில் என்ன கொண்டு வருது? அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது கேரி தாற்றண்டையில். காலையில் மாலையில் அப்பமும் இறைச்சி என்ன பண்ணிது? கொண்டு வந்தது. அல்லேலூயா. அதனால காகங்கள் ஜீவ காக்காவை மாத்திரம் தேவடைய காக்காவை. இவனே தேவனுடைய மனுஷன், காக்காயும் தேவனுடைய காக்கா, எல்லாம் பணிபடி செய்யுது. அல்லேலூயா. தானியல் சிங்க கபியில் போனால் அவன் தேவனுடைய மனுஷன். விசேஷித்தாவி தானியலுக்குள்ள இருந்தது. சிங்கத்தையும் தேவடைய சிங்கமாக மாட்டிடுறான். வாழை கட்டிச்சு, தேவதூதம் வந்து வாழை கட்டிட்டான். அந்த சிங்கம் என்ன பண்ண மாட்டேங்குது? கடிக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. அப்போ காகங்கள் எலியாவுக்கு பணிவிடை செய்தது கேரி தாற்றண்டையில். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய அப்போ முதலாவது 2வது வரும்படி அதுதான் மெயின் பாயிண்ட் நமக்கு. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. ஆமா, அப்போ கர்த்தருடைய வார்த்தை உனக்கும் உண்டாகும். அது ஒரு பெரிய கம்பசூசரம் இல்லை. பிசாசின் வார்த்தை எப்படி உண்டாகுது? அம்மா வயதில் பிறந்தவனுக்கு, என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவானேன். இப்போ பாவம்னா என்னது? நன்மத்தையும் அறியத்தக்கவனா நீ மாறினால் உன்னை சுத்திக்குது எல்லாமே நன்மத்தையும் அறியத்தக்கதா மாறிடுது. காக்கா உன்னை சுத்தி காக்கா அங்கதான் இல்லையா? மனிதர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? அவங்க எல்லாம் நன்மத்தையும் அறியத்தவங்களாவே மாத்தி, நீயே ஒரு நன்மத்தையுமே பாவத்தின் சம்பளம் மாறினா எல்லாத்தையும் நன்மத்தையுமே மாத்திடுற. காக்காலேருந்து குருவியிலேருந்து நாயிலேருந்து குரங்குலேருந்து சிங்கலேருந்து கரடியிலேருந்து புலியிலேருந்து எல்லாமே நன்மத்தையுமே இருக்குதுனால எல்லாமே உனக்கு விரோதமாக வருது. நீயும் விரோதமாக தான் இருக்கிற பிசாசு வார்த்தை கேட்டு. அல்லேலூயா. அதனால காகங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி அப்பமும் இறைச்சியும் கொண்டு வருகிறது. கொண்டு வந்து பாரு, எங்க இருக்கிற அப்பத்தையும் கொண்டு வந்து. அப்போ எங்க எல்லாம் தேசமே பஞ்சமாக்குது. அப்போ எங்க இருந்திருக்கான்? அப்போ எங்க இருந்திருக்குமா? ராஜா வீட்டில் தான் இருந்திருக்கான். அங்கிருந்து கொண்டு வருது. அது எங்கேயோ இருக்குது, கொண்டு வருது அப்பத்தையும் இறைச்சியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வருகிறது காகங்கள். அப்போ நீ கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழணும். அல்லேலூயா. அதனால அப்பமும் இறைச்சியும் உனக்கு வேணும். அப்போ இறைச்சி ஆசீர்வாதத்தை குறிக்குது. உனக்கு ஐஸ்வர்யம் வேணும், சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும். அப்போ நீ என்ன பண்ணா? கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஜீவிக்கணும். ஒரு மனுஷன் ஒன்று கர்த்தருடைய வார்த்தையின்படி ஜீவிக்கணும், இல்லைன்னா பிசாசின் வார்த்தையின்படி ஜீவிக்கணும். நியூட்ரலாக இருக்குது இல்லை. ஒரு மனுஷன் எப்படி வாங்கினா? கர்த்தருடைய வார்த்தையின்படி ஜீவிக்கணும், இல்லைன்னா பிசாசு வார்த்தையின்படி ஜீவிக்கணும். பிசாசு வார்த்தையின்படி ஜீவிச்சுன்னா உன் நிமித்தம் பூமி, ஆமாம், பூமியே உனக்கு முள்ளும் குறுக்கும் தான் மன்னிப்புக்கும். எங்கே பார்த்தாலும் முள்ளு குறிப்பு. நல்ல மழை பெய்யுங்க ஐயா, நல்ல விளைச்சல் இல்லைங்க ஐயா, ஒரே சாபமாக. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆதாம் வழியா என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், துர்குணத்தில் உருவானேன். அதனால் உன் நிமித்தம் பூமியே சபிக்கப்பட்டுக்குது. வியாபாரம் சரியில்லை, எங்கே பார்த்தாலும் பிசாசு. மனிதர்களுக்கு பிள்ளை சரியில்லை, நன்மத்தையுமே பிள்ளை பெற்றுக்கிறாது. ஜீவ பிள்ளையா மாத்திர நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தையே கொடுத்து ஜனங்களை பிசாசு பிள்ளைகளை தேவட பிள்ளையா அசுத்தாவி ஓடி பசுத்தாவி இருக்கு தேவட பிள்ளைகளா மாத்திராரு. மத்திய மார்க்லூக்கா எங்கே போனாலும் ஆண்டவர் தேவடைய வார்த்தையாக்குறாரு. ஜீவ வார்த்தை. உடனே அவர் சும்மா இல்லை பாரு, மௌனமா இல்லை, வாய் வச்சுக்கிட்டு இதயத்தை வச்சுக்கிட்டு எங்கே போனாலும் நன்மத்தேம காரியத்தெல்லாம் ஜீவனா மாத்திராரு. படகுல பிரயாணமாக போனால் காற்றே கடலை இறையாதே அமைதலான்னாக்கா கடல் கூட என்ன ஆயிடுது? இறையாதே அமைதல கப்புன்னு. ஏன்னா ஜீவ வார்த்தைக்குது. ஜீவ சமுத்திரம், ஜீவ அலை, ஜீவ காத்து. தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தமே ஜீவ காத்தா போய் நன்மத்தேம காத்து சாகடிக்க வருது, புயல் காற்று அடிக்க வருது. போதகர் சீசர்கள் என்ன சொல்றாங்க? போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? உடனே ஜீவ வார்த்தை உள்ள இயேசு என்ன பண்ணாரு? உடனே ஜீவனை கொடுக்குறாரு. தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு அந்த கடலே ஜீவ கடல், காற்று ஜீவ காற்று, ஜீவ அலை, கப்புன்னு வார்த்தை கீழ்படுகிறது. கப்புன்னு மாத்திரா இருப்பாரு. அல்லேலூயா. மனுஷாத்தை அப்படியே என்ன பண்றான்? நன்மை தீமையா மாத்திடுறான். நன்மை தீமை அறியத்தக்க சமுத்திரம் என்ன பண்ணான்? நன்மை தீமை அறியத்தக்க காக்கா என்ன பண்ணான்? கொல்லும், அழிக்கும், திடீம் போவோம், உங்ககிட்ட இருந்து பறிச்சும் போவோம்.
இப்போ காக்கா உனக்கு பணிவிடை செய்யணும்னா அதை ஜீவ காக்காவா மாத்தணும். அல்லேலூயா. எலியா அதை செய்யறான். செய்தானா இல்லையா? நன்மை தீமை காக்கா என்ன பண்ணும்? உங்ககிட்ட இருக்கிற வடையை பறிச்சு போவோம். ஜீவ காக்கா உனக்கு என்ன பண்ணோம்? எங்கேயோ இருக்கிறது உங்ககிட்ட எதுவும் குத்துட்டு போவோம். அதான் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழும் மனுஷனுடைய லட்சணம். அல்லேலூயா. தண்ணியே ஜீவ தண்ணியா மாத்தலாம். தண்ணியை திராட்சை ரசமா மாத்துறாரா இல்லையா? மாத்தினாராமா? அது மிகுந்த சுவையா இருந்துச்சான். அப்போ எல்லாமே ஜீவனா மாத்துறாரு. பூமியே ஜீவனா மாத்துறாரு. நீ நன்மை தீமை கனி சாப்பிட்டதுமே எல்லாமே நன்மை தீமையா மாத்தி எல்லாமே உனக்கு விரோதமா செயல்படுது. நீ கர்த்தருடைய வார்த்தை ஜீவ வார்த்தையானாக்கா காக்கா முதற்கொண்டு குருவி முதற்கொண்டு பறவைகள் மிருகங்கள் பூமி தண்ணி காத்து எல்லாத்தையும் ஜீவனா மாத்தி உனக்கு பணிவிடை செய்ய வைக்கலாம். மனிதனையே பணிவிடை செய்ய வைக்கலாம். மனிதனை ஜீவ மனிதனா மாத்திட்டு அவன் என்ன பண்ணுவான்? உனக்கு பணிவிடை செய்வானா? செய்ய மாட்டானா? உனக்கு நல்லதான் செய்வான். ஆனா உனக்கு நல்லது செய்யாதுக்கான நீயே ஒரு நன்மை தீமை. நீயும் மனுஷனுக்கு விரோதமா செயல்படுற, அவனும் உனக்கு விரோதமா. நீ ஒரு ஆதாம் புள்ள பிறந்த நன்மை பாவத்தின் சம்பளம் மரணம் வச்சுக்கிற உள்ள மற்றவங்களையும் பாவத்தின் சம்பளம் மரணம். 2 பேர் ஆச்சு பிடிச்சின்னு திறது கொண்டது ஐக்கியமாவே இருக்குது. அப்போ இயேசு எல்லாருமே ஜீவனா மாத்துறாரு. நல்ல மேய்ப்பர் ஜனங்களுக்காக ஜீவ சர்வம் ஜீவ ரத்தமே கூட. அவருடைய வேலை ஒருவனும் அவர் மேல் கை போடலாம். ஒரு பையன் அவர் ஒண்ணுமே பண்ண முடியல. அவன் நல்லவன் கெட்டவன் உயர்ந்தவன் தான் இதை ஏழை பணக்கார இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு அசுத்தாவி துரத்துறாரு. உள்ள பிசாசுக்கு வந்தவன் சமாதானம் ஆயிடுறான். யாரும் இயேசு ஒண்ணுமே பண்ண முடியல. அதுதான் இயேசு ஜீவ வார்த்தையை வைத்துட்டு எங்கேயும் சுற்றி தந்து வியாதியிலிருந்து விடையில, சாபத்திலிருந்து விடையில, மரணத்திலிருந்து தரித்திலிருந்து பார்த்தது எல்லாத்துமே விடையில ஆக்கிறார். ஜீவ கண்ணு ஜீவ காது ஜீவ ஆற்று ஜீவ லட்சி ஜீவ கிட்னி தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்து என்ன பண்ணிட்டாரு? இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்தங்களை கொடுத்து எல்லாமே ஜீவனா மாத்துறாரு. ஏன்னா அவர் ஒரு ஜீவ வார்த்தை. இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது. பிசாசு வார்த்தை கிடையாது. இயேசு அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை பறிக்காத புரிசிக்காதுன்னு சொன்னவரே அவர் தான். புரியுதாமா? ஆனா ஏவாள் என்ன பண்ணா? ஜீவ விச்சத்துக்கு கனி விட்டுட்டு தேவன் வெளிக்கிற அந்த நன்மை தீமை அறிய பிசாசு வார்த்தை கேட்டு நன்மார்க்கும் துன்மார்க்கம் ஆகிட்டான். எல்லாமே பூமியே சபிக்கப்பட்டு போச்சு. பூமி விளைய மாட்டுது. பொன் விளைந்த பூமி இப்போ முள்ளு விளையுது. வறட்சி வனாந்திரம் எல்லாம் பிசாசு பூமி. பிசாசு மனிதர்கள் பிசாசு மிருகம் எல்லாம் கடிச்சு கொதது. மிருகம்லாம் சர்ப்பம் கடிக்குது, கொசு கடிக்குது, நாய் கடிக்குது, மனுஷன் கடிக்கிறான், சிங்கம் கடிக்குது. எல்லாமே உனக்கு விரோதமாக. அப்பம் தண்ணீர் சபிக்கப்பட்டு போச்சு. வியாதி வருது. அப்பத்தையும் தண்ணீர். அப்போ அப்பத்தையும் தண்ணீர் ஆஸ்வதிக்கிறாரு. நீ தேவடைய வார்த்தையை பெற்ற மனுஷன் அப்பத்தையும் தண்ணீர் ஜீவ அப்பம் ஜீவ தண்ணியை மாற்றினா அந்த அப்பம் தண்ணீர் வியாதியை சுகமாக்குமா. அப்போ அப்பத்தை தண்ணீரை எல்லாத்தையுமே ஜீவனா மாற்றணும். நீ கர்த்தருடைய வார்த்தை உள்ள மனுஷனா இருந்தீங்கன்னா நீ போடுற ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு நீ குடிக்கிற தண்ணி நீ குடிக்கிற ஆகாரம் முதற்கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கொண்டு வர முடியும். ஏற்கனவே தேவடைய சாயலின்படி தேவடைய ரூபத்தின்படி கர்த்தருடைய வார்த்தையின்படி எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது. அதை நன்மத்தையும் அறியத்தக்க அந்த கனியை நீ புசித்து பிசாசு வார்த்தை கேட்டு அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு எல்லாமே பாவ வார்த்தை பாவ சாபம் மரண தத்திரமா போய் எல்லாமே உனக்கு எதிராக செயல்படுது. அல்லேலூயா. அப்போ எலியா என்ன பண்றான்? கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் என்ன பண்றான்? கேரி தாற்றே ஒழித்து கொண்டு இருக்கிறான். அவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே இருக்கிறான். அதுதான் கர்த்தருடைய வார்த்தையின்படி இருக்கிறான். எந்த கிராமத்துக்கு எந்த தேசத்துக்கு எந்த பட்டணத்துக்கு போகலாம். கர்த்தருடைய வார்த்தை யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். இயேசுனா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமும் ஆயிரும். அதனால தான் என்னுடைய எல்லா செய்தி ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்க. இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே வந்துருங்க. சபிக்க பகை கசப்பு வைராக்கியம் கோபம் சண்டை பிரிவினை இதெல்லாம் அந்த ஆவியெல்லாம் இருந்தாக்கா உன்னை சுத்திக்கிறதெல்லாம் சபிக்கப்பட்டு தான் இருக்கும். காக்கா முதற்கொண்டு குருவி முதற்கொண்டு உனக்கு விரோதமாக தான் செயல்படும். மனிதர்களும் உனக்கு விரோதமாக தான் செயல்படும். கொசு கூட உனக்கு கொசு கட்சி சேர்த்து கொசு சர்ப்பம் எல்லாமே ஒரு பூகமும் வருது. பூமி அதிர்ச்சி வருது. புயலில் வருது. புயலால் அழிந்து வராங்க. அப்போ வானம் பூமி சமுத்திரம் எல்லாமே ஜீவனாக மாற்ற முடியும். ஏன்னா நீ நன்மத்தையும் அறியத்தக்க கனி சபிக்கப்பட்ட பூமியை மாற்ற உன்னால முடியுது. பிசாசோடு சேர்ந்து தேவனா யாரே? என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார்.
டோட்டலாக ஜீவ வார்த்தை, ஜீவ சொல்கிறோம், ஜீவ ரத்தம், ஜீவ வார்த்தை, ஜீவ லங்ஸ். பாவத்துக்கு மரணத்துக்கு அப்பாற்பட்டவர் தான் தேவன். அவர் நானே உழித்தெழும் ஜீவனமா இருக்கிறார். அந்த உழித்தெழும் ஜீவனை தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு தான் மரணத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து தேவன் ஆசீர்வாதமா இருக்கிறார். ஜீவ ஆசீர்வாதம். தேவன் தனக்கு ஒரு சாபத்திலிருந்து விடுதலை. தேவ நீதியா இருக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலை. தேவ நீதி சுகத்தில் தேவன் தனக்கு உலகத்தில் பாவத்திலிருந்து விடுதலை. அப்போ எல்லாமே உனக்கு பணிவிடை செய்ய ஆரம்பிக்குது. அப்பவும் இறைச்சி அந்த காகங்கள் என்ன பண்ணுது, இந்த எலியாவை கொண்டு வந்து சேர்க்குது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையின்படியே போகிறான். நீ கூட கர்த்தருடைய வார்த்தையின்படியே போனோம். இயேசு கிறிஸ்து அப்படிதான் வாழ்ந்த. மத்திய மாட்டில் உட்கார்ந்து அவர் எங்கும் சுற்றி தெரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற ஒவ்வொரு விடையிலாகினார். அதாவது என்னுடைய செய்தி ஜோயே ஜீவன் வேதாகம செய்யும். உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனல் FGC வெல்லூர்னு ஒரு சேனல், இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ்னு ஒரு சேனல் இருக்குது. எல்லாமே நீங்கள் ஜீவனாக மாற்றணும், ஜீவ வார்த்தையாக மாற்றும். குடிக்கிற தண்ணி உனக்கு வியாதி கொடுக்காது. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு விலக்கு வேண்டார். அப்போ அப்பவும் தண்ணீர் ஆதாம் வழியாக நன்மத்தையும் மாதிரி சபிக்கப்பட்டுக்குது. நல்லா மினரல் வாட்டர் தான் குடிக்கிறான். போய் CMSல போய் பார், வெளிநாட்டிலேருந்து வரான். நல்லா கோட்டீஸ்வரன் லட்சாதிபதிக்கு தான் வராங்க, வியாதி பிச்சுன்னு வராங்க. ஹார்ட் ஃபெயிலியர், லங்ஸ் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், அது சாதாரண இல்லை. ஆனால் ஆதாம் மூலமாக தண்ணியிலேருந்து ஆகாது. என்னதான் உயர்ந்த ஃபுட்டு சாப்பிட்டா கூட அது ஆதாம் மூலமாக இருக்கிறதுனால சபிக்கப்பட்டு தாங்க அது வியாதியில் தான் போய் முடியுது. அது கிறிஸ்துக்குள் இருந்தால் இயேசு ஏற்றுக்கொண்டு நாள் திருவிருந்து பார்த்தா அப்பத்து மேலே கழிச்சு ஜீவப்பம் தேவன் தனக்கு ஆதாம் இவ்வளோ சொன்ன அசுத்த அந்த அப்பம் ஆசீர்வதிக்கப்படுது. இந்த காக்கா எப்படி எலியாவுக்கு பணிவிடை செய்யுது, அது மாதிரி அப்பம் தண்ணீர் உனக்கு பணிவிடை செய்யும். வியாதியை உன்னை விட்டு ஜீவப்பம் ஜீவ தண்ணீராக மாற்றணும். அது ஏதேன் தோட்டத்தில் நன்மத்தையும் அறியத்தக்க கனி பிடிச்ச எல்லாமே நன்மத்தையும் அறியத்தக்க ஆகாரம், நன்மத்தையும் அறியத்தக்க கனி தான் ஆகாரத்தில் சாவுக்குது. ஆனால் தான் ஆகாரம் தண்ணி பிடிச்சாக்க வியாதி வருது. இந்த காக்கா ஏசுனார் காக்கா, ஜீவ காக்கா வந்து பணிவிடை செய்து பார். ஹல்லேலூயா. அப்போ எல்லாமே உனக்கு பணிவிடை, எல்லா ஜீவனாக மாத்திரம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 2வது. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய மனுஷனா மாறிட்டான். அவனுடைய இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையா மாத்துறான். அங்க சுத்திக்கிற காக்காவெல்லாம் ஜீவ காக்காவா மாத்துறான். கவனிமா, காக்காவுக்கு சொல்லியா கொடுத்தான், எல்லாத்தையும் ஜீவனா மாத்துறான் பாரு. மேல பறக்கிற காக்கெல்லாம் ஜீவ காக்காவாகிறான். எப்படி ஜீவ நன்மத்தையும் அறியத்தக்க மனுஷன் எப்படி ஜீவ மனுஷனா மாத்துவேன்? நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரஜ். அவன் பேர் தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தா. நன்மத்தை பிசாசு மனுஷன் தேவடைய மனுஷன் ரசிக்கப்பட்டான். அது மாதிரி ஜீவ காக்காவை எப்படி நன்மத்தேம காக்காவுக்கு ஜீவ சரஜ ஜீவ வார்த்தை தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தா அது தேவடைய காக்காவை மாத்திடுறான். உடனே ஆட்டோமேட்டிக்கா அப்பவும் தண்ணீரும் அப்பவும் எரிச்சும் கொண்டு வந்து காலையில மாலையில கொடுக்குதான் பாரு. ஹல்லேலூயா. எதுவுமே கம்ப சூத்திரம் இல்லை மிச்சமா. அது நன்மத்தேம காக்காவை ஆதாம் காக்காவை இருந்துச்சுனாக்கா நன்மத்தையும் அறியத்தக்காக வந்தே இருக்காதாங்க. இவன் எலியா கர்த்தருடைய வார்த்தையின்படி ஜீவிக்கிறவன், தேவனுடைய உட்காந்து அதெல்லாம் செய்யறான் பாருங்க. ஜீவ காக்கா தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு கண்டிப்பாக அட்ரஸ் கேட்டு எலியா கிட்ட வந்துச்சங்க. அந்த காலத்தில் தேசமே பஞ்சமாக்குது. அப்போ எரிச்சு எங்கே இருக்கான்? ராஜ அரண்மனையில் செய்கிற இடத்துல போய் காக்காங்க எடுத்துன்னு வருதுங்க. அதான் அவன் ஒரு ஊழிக்காரன் அங்கேருந்தா வருதான் அப்போ இறைச்சியும். இந்த காக்காங்க அங்கேருந்து மாலையிலும் காலையிலும் மாலையிலும் கொண்டு வந்து சேர்க்குதான். உனக்கு அப்படி வந்து சேர்க்கான். நீ ஜீவ வார்த்தைக்குள்ள இருக்கணும். நீ உட்காந்து குசும் தலம் பண்ணிக்கின்னு தாண்டோடி தனம் சுயநீதி அநீதி வச்சு இந்த கவலை பயம் வேறு தான் பிசாஸ் வார்த்தை அசுத்தாவிக்கு தான் வந்து இருக்கும். உங்ககிட்ட எல்லா காக்கா வந்து பறிச்சும் போவோம். நீயும் பறிக்கிறதா தான் இருப்பேன். பிசாசு சாபம் பாவம் மன தத்திரமாக உன் வாழ்க்கை இருக்க மற்றவங்களும் உனக்கு விரோதமாக இருப்பாங்க. வானம் பூமி சமுத்திரம் இயற்கை அக்னி சிங்கம் எல்லாமே உனக்கு விரோதமாக திறந்து கொண்டு தாய்ச்சி சீக்கிரமாக பாதாளத்தை கொண்டு போய் சேர்த்துறோம். எல்லாமே உனக்கு விரோதமாக இருக்குதுமா. நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க நாளில் ஷாகவே தான் பிசாசு வார்த்தை. உன்னித்து பூமி சபிக்கப்பட்டிருக்கான். எல்லாம் கூட்டு சேர்ந்து என்ன பண்ணுது? உனக்கு விரோதமாக செயல்பட்டு மரணத்துக்கு நேராக நடத்துது. எல்லா இடத்துலையும் கட்சியில் பாதாள பிசாசுக்கிட்ட போய் சேர்க்க. ஏன்னா பிசாசு வார்த்தை கேட்டுக்கிறேன். இயற்கை மிருகம் வானம் பூமி சமுத்திரம் காகங்கள் பறவைகள் மிருகங்கள் எல்லாம் உனக்கு விரோதமாக செயல்பட்டு எத்தனை மிருகம் கடிக்குது. மிருகம் கட்சி எத்தனை பேருமா சாகுறாங்க. இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பாரு, பாம்பு கட்சி ஆயிரக்கணக்கான பேர் வருஷத்தில் இந்த வருஷத்தில் தமிழ்நாட்டில் பாம்பு கடிச்சு 10,000 20,000 பேர் 10,200 பேர் மறிச்சு புள்ளி விவரத்தில் சொல்கிறாங்க. இந்த பாம்பு கடிக்குது பாரு. ஆனால் நன்மத்தேம வார்த்தையை தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தா பாம்பு கடிக்குது, கொசு கடி, டெங்கு காய்ச்சல் வந்து செத்துட்டாங்க. எல்லாமே கடிக்குது பாரு. அப்புறம் மிருகம் கட்சி செத்து போகிறாங்க. அப்புறம் ஆக்சிடென்ட் எத்தனையோ இருக்குது. திருடமும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறானே என்று
வேணும் இந்த மரண சக்திகள் உனக்கு வரக்கூடாது. நீ கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையை தேவனுக்கு, தனக்கு, பூமிக்கு, வானத்துக்கு, சமுத்திரத்துக்கு, நதிக்கு, காகங்களுக்கு எல்லாம் ஜீவனா மாத்தினாக்கா நன்மை தீமை அறியத்தக்க நானே உயிர்த்து ஜீவனவா இந்த அப்பத்தை புசித்து பிழைக்கவே பிழைப்பாய். ஜீவ பூமி, ஜீவ சொல்ற, ஜீவ ரத்தம் தேவ நீதிட்டு உயிர்த்தது இயேசு கிறிஸ்துக்குள்ளாமன்ற வாக்கு தத்துவம் அதை தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தினாக்கா எல்லாமே கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள கொண்டு வர. ஒரு மனுஷனை கர்த்தருடைய வார்த்தையை மாற்ற முடியும். உனக்கு விரோதமா ஒரு மனுஷனை என்ன மாத்தணுமா? ஜீவ மனுஷனை மாற்ற முடியுமா உன்னால? யாக்கோபுக்கு விரோதமா ஏசா வரான் 400 பேரோட பட்டையத்தோடு ஈட்டியோடு வரான் கொல்றதுக்கு வெல்றதுக்கு. யாக்கோபு என்ன ராவ் முழுது என்ன பண்ணான்? தேவனோடு போராடி ஜெபம் பண்றான். என்ன ஜெபம் பண்ணியிருப்பான்? ஆண்டவரே ஏசா என்ன கொல்றதுக்கு வரான், 400 பேர் ஒரு பட்டயத்தோடு வரான். என்ன ஜெபம் பண்ணியிருப்பான்? நன்மத்தை மாதிரியே தக்கவன் ஏசா கொலவெறியோடு வரான். இன்னைக்கு ஏமாத்தி என்ன இது பண்ணிட்டா கொலவெறியில் வரான். அப்படித்தானே வரான் ஏசாவும் 400 பேரும் கூட்டிக்கிட்டு. ஆனால் என்ன ஆச்சு? மறுநாள் காலையில் போய் 2 பேர் கட்டி கைது கட்டி மொத்தம் கொஞ்சம் கொலாகிறானுங்க. என்ன பண்ணான்? ஜபத்தில் அவனை ஜீவ மனுஷனா மாத்துறான். நன்மத்தை மறியத்தக்க மனுஷனை நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக யாக்கோபு ராவ் முழுதும் போராடி ஜெபம் பண்றான். யாக்கோபு இஸ்ரவேலா மாறிட்டான். தேவட ஜீவன் உள்ளவனா மாறிட்டான். அந்த ஜீவ சொர ஜீவரத்தை ஏசாக்கு தேவன் தனக்கு உலகத்துக்கு அசுத்தாகி போயிட்டுதுமே. அப்புறம் மறுநாள் 2 பேர் எப்படி இருந்தாங்க? கொல்ல வந்தவன் என்ன பண்ணான்? 2 பேர் கைத்து கட்டி அப்படிதான் போட்டுக்குதே. அப்போ ஒரு மனுஷனை நீ ஜீவ மனுஷனா மாற்ற முடியும். ஒன்று கம்பசூத்திரம் இயேசு நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக. அதுதான் என்னுடைய செய்தி. ஜோயே ஜீவன். இந்த சேனலை மிஸ் பண்ணாதீங்க. என் செய்தியை மிஸ் பண்ண உலகத்தில் எங்குமே கேட்டு விலையேற்பட்ட செய்யுது. நன்மை தீமை அறியத்தக்க அந்த ஏசாவையும் அந்த 400 பேரும் ஜீவ சொர ஜீவர தேவந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு தேவந்த ஆதாரம் அசுத்த பசுத ஜீவ மனிதமானுவேன். அந்த கொல்ல வந்த பட்டையோடு கொலவெறியோடு வந்த அந்த ஏசா அந்த யாக்கோபை கட்டி தழுவி மொத்தமிட்டான் போடப்படுது. எப்படி மாத்திரம் பாரு. அப்புறம் காணிக்கெல்லாம் வேற கொடுக்குறான். அப்போ இயேசுவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தா என்ன ஆகும்? அசுத்தாகி போய் அவன் ஜீவ மனுஷனா மாறி உனக்கு சாதகமாக தான் போவான். இங்கே காக்காவை சாதகமாக்குறான் பாரு. பிடிங்கி போகிற காக்காவை என்ன பண்ணுறான்? சாதகமாக்குறான் பாரு. இந்த காக்கா கூட ஒரு ஏசம் பாரு தான். இவங்ககிட்ட இந்த பிடிங்கி பார்க்க காக்கா, இந்த காக்காலாம் சாதகமாகி போச்சு. அப்போது கர்த்தருடைய வார்த்தையின்படி இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின்படி ஜீவ காக்கா. ஒவ்வொரு காக்கா பேச்சு ஜீவ சொர இயேசு நானே வழிய சத்தியமோ என் பிதா ஜீவனமாக குமார ஜீவ வார்த்தை ஜீவ தண்ணி. அந்த கேரி தாட்டு தண்ணி ஜீவ தண்ணி. ஜீவ காக்கா தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்ததுமே அந்த ஏசாவும் யாக்கோபும் கட்டி தழுவி முத்தமிட்டது போல இந்த காகங்கள் எல்லாம் இந்த எலியாவுக்கு வந்து பணிவிடை செய்யுது. எப்படியெல்லாம் வாங்கிக்கிறாங்க பாரு ஊழிக்காரங்க, பரிசுத்தவான்கள். எலியா, எலிசா, ஆபிரகாம், ஈசாக் வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டுடுதே. அந்த இயேசு கிறிஸ்துக்குள் ஆமண்ட வாக்கு தத்துவம். அந்த பிதாகுமார் பசுத்தாகி சேர்த்த ஆதாம் முழு உலகத்துக்கு தான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே வருவேன். முழு உலகத்துக்கு ஒரு ஆளை பகைச்சி நான் நன்மை காட்ட ஒரு நன்மை பிசாசுக்கு கத்துருவான். அதான் இயேசு ஏற்றுக்கொண்டா இவ்வளவாய் உலகத்தில் அன்பு. என்ன அன்பு? இயேசுவின் அன்பு. அந்த அன்பு ஜீவனை பருவ இயேசுக்கு சாமண்ட வாக்கு ஜீவ வார்த்தை. இயேசுக்கு பேர் ஜீவ வார்த்தை, பிசாசு பேர் மரண வார்த்தை, நன்மை தீமை வார்த்தை. நன்மை தீமை அறியத்தக்க வார்த்தையே தேவனுக்கு ஆதாம் எல்லாமே நன்மை தீமையாக தான் இருக்கும். நீ போகிற வாகனம், நீ போகிற காற்று, தண்ணி, புயல், நெருப்பு எல்லாம் சேதப்படுத்திடும். எங்கே பார்த்தாலும் பூகம்பம், எங்கே பார்த்தாலும் காற்று, புயல் எல்லாம் மரண சக்தி விரோதமாக போராது பாரு. எல்லாமே உனக்கு எதிராக செயல்படும். மனிதர்கள் கட்டின மனைவி, கட்டின புருஷன், மாமியார், மாமனார், சொந்த பந்தம், அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், சும்மாக்கிறவெல்லாம் எதிராக தான் இருப்பான். உனக்குள்ள நன்மத்தையுமாய் டீப்பாக இருந்தீனாக்கா சுயநீதி அநீதி காட்டி தேவந்தன் நீயே உனக்கு தற்கொலையை பண்ணிக்கிறான் பாரு. அவனே தன்னை அழிச்சிக்கிறான். அதான் பாவத்தின் சம்பளம் மரணம். சும்மாக்கிறவெல்லாம் உனக்கு விரோதமாக உனக்கே தெரியாது. ஏன்னா அவன் பார்த்தா நமக்கு விரோதமாக்குறான். ஆதாம் குலைக்கிறேன் நீ. ஒரு வழிகள் கர்த்தருக்கு பிரியமான அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானம் ஆகும் செய்வான். நீதிமைகள் ஒரு வசங்குதா இல்லையா? ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானம். ஒருவனுடைய வழி என்ன வழி? இயேசுதான் வழி. அந்த ஜீவ வழி, அந்த ஜீவ சொர ஜீவரத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு ஒரு சத்துருக்களை செய்யுங்கள். ஒரு பகைக்குள்ளுக்கு நன்மை செய்யுங்கள். சத்துருக்களுக்கு ஒரு பகைக்குள்ளுக்கு நன்மை செய்யுங்கள். ஒரு சபிக்கருளை ஆசுவதிகள். பகைக்குள்ளுக்கு நன்மை செய்யுங்கள். சத்துருக்களை செய்யுங்கள். பகைக்குள் நன்மை செய்யுங்கள். ஒரு துன்ப ஜபம் பண்ணுங்க. எல்லா கிறிஸ்துகத்த காரியங்கள். சபிக்கணும் ஆசு இயேசு சாமட கொடுத்து ஆஸ்வதிக்கிறது. பகைக்குள்ளுக்கு நன்மை செய்ய இயேசு சாமட வாக்குத்தத்தை கொடுத்து நன்மை செய்ய. பகைக்குள் ஜெயிக்கவே முடியாது. சத்ருவனுக்கு பணிந்து விடுவான். சபிக்கணும் ஆசு வச்சா சபிக்கிறோம், அந்த சாபம் பலிக்காது. இயேசு சாமட வாக்குத்தை கொடுக்குது. ஒரு துன்பம் நின்று ஜபம் பண்ணி ஜபம் உம்முடி நான் உம்முடி தேவன் தனக்கு ஆதாம் இருக்குது. உங்களை எந்த தீமையின்றி ரசித்துக் கொள்வார். புரியுதா? அப்போ எல்லா காகங்களும் இந்த எலியாவுக்கு பணிவிடை செய்கிறது.
நீ இவ்விடம் நீ இவ்விடத்தை பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர் நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரி தோற்றண்டையிலே ஒளித்து கொண்டிரு. இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி போறது. அவர் அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். யாரு? கர்த்தரே சொல்றாரு. அப்ப கர்த்தருடைய வார்த்தையின்படி காக்காயை மாத்துறாரா இல்லையா? இந்த வார்த்தையை சொல்றது யாருமா? கர்த்தரு காகங்களுக்கு கட்டளையிடுவார். அப்போ பிசாசு காக்காவை கர்த்தருடைய காக்காவை மாத்துறாரா இல்லையா? அதுவும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்குறாரு பாரு. கர்த்தருடைய வார்த்தை தேவன் தனக்கு உலக கர்த்தருடைய காக்காவை ஆயிப்போச்சு. உடனே கர்த்தருடைய வார்த்தை கேட்கறங்க ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த கர்த்தருடைய மனுஷனுக்கு கர்த்தருடைய காக்காவை கர்த்தருடைய படிவிடி செய்யுது. அப்போ கர்த்தர் எல்லாத்தையும் கர்த்தருடைய காக்காவா மாத்துறாரு. கர்த்தருடைய மனுஷன், கர்த்தருடைய சிங்கம், கர்த்தருடைய மீன் எல்லாம் படிவிடு. மீன் யோனாவை சேப்பா கொண்டு வந்து நினிவேலுக்கு வந்து விட்டுச்சா இல்லையா? ஷேப்பா கப்பல் பிரயாண செலவே இல்லை. நேரம் நினிவேல் கொண்டு வந்தது. கர்த்தருடைய வார்த்தை கேட்குது. மீன் சிங்க விலை தானியல் சாத்ராக் மேல் சிங்கம் அக்னி கீழ்படியுது. ஜீவ அக்னியா மாத்திட்டாரு. முடி கூட கறிக்கல. அதே அக்னியில் நன்மத்தையும் அறியத்தக்க கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள பாபிலோன் சுட்டி வச்சிச்சு. அது நன்மத்தையும் அக்னி உள்ள நன்மத்தையும் அறியத்தக்கன்னு பச்சிக்குது. அதே சாத்ராக் தேவனை தவிர ஜீவன் தேவன் தனக்கு உலகத்து அந்த அக்னி ஒரு முடி கூட அவனுக்கு அருகில பணிவிடை செய்யுது. அக்னி, காற்று, தண்ணி, புயல் எல்லாம் பணிவிடை செய்யுதுமா ஜீவனுக்குள்ள இருந்தா. நன்மத்தையும் அறியத்தக்கது எல்லாமே உனக்கு விரோதமாக வந்து உன்னை ஐக்கிய பார்க்குது. திறந்து கொள்ள சீக்கிரமா தண்டனக்கரை ஆக்கி உன்னை மண்ணுக்குள்ளே பாதாளத்துக்கு நேராக கொண்டு போக பார்க்குது. வானத்தில் பூமியில் சகல அதிக எல்லா காரியங்களும். அதனால தான் இயேசு ஏற்றுக்கொண்டா மனிதர்கள் மாத்திரம் கிடையாது, இயற்கை மிருகம் எல்லாமே உனக்கு பணிவிடை செய்யுது. காற்றே கடலே இறையாதை அமைதலாக இருந்தாக்கா கப்புன்னு அமைதலாகி போச்சு. ஏன்னா கர்த்தர் ஜீவ வார்த்தை இயேசு. அதை தேவனுக்கு, தனக்கு, காட்டுக்கு, தண்ணிக்கு, புயலுக்கு எல்லாத்துக்கும் ஜீவ வார்த்தை. உடனே கீழ்படியுது. கப்புன்னு கீப் சைலண்ட் அக்கறைக்கு போகிறாங்க. அதனால தான் இயேசு ஏற்றுக்கொண்டா சகல காட்டில் ஆசுவாதம் ஜம்பலமா. அதனால பயப்படாத, கலங்காத. அப்போ அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே, இந்த மாதிரி அந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையின்படியே தான் இருக்கணும். பிசாசு வார்த்தையின்படியே இருக்குது. பேர் ஊழிக்காரு, அரசியல்வாதி சரியில்லை, ஊர் சரியில்லை, அந்த ஊழிக்கார் தெரியல, எந்த ஊழிக்கார் தெரியல, ஒரே சுயநீதி அநீதியா இருந்தா ஒரே பிசாசு வார்த்தை. எல்லா காக்காவும் பறிச்சு போகும். ஒரு காக்காவும் நன்மை செய்ய மாட்டேது. காணிக்கு வரைய மாட்டேன். நன்மை தீமையில இருந்தாங்கன்னா இருக்கிற காசெல்லாம் போகுது. எந்த காக்காவும் பணிவிடை செய்ய மாட்டேங்குது ஊழிக்காரனுக்கு. ஏன்னா பிசாசு வார்த்தை, சுயநீதி அநீதி. நன்மை தீமையில இருக்கிறார். அந்த ஊழிக்கார் தெரியல, எந்த ஊழிக்கார் தெரியல, அரசியல்வாதி தெரியல, பேர் விசுவாசி ஊழிக்காரு. இயேசு எதுவும் புரோஜனம் கிடையாது. சபிக்குள்ள பகைக்குள்ள எல்லாம் பிசாசு வார்த்தையில் இருக்கிறதால எல்லாமே பிரிச்சு. சபைக்கு போய் 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, ஊழிது வந்து ஒரு அற்புதம் இல்லை. என்னையும் சேர்த்தான். அல்லேலூயா. அப்போ எலியாலாம் கர்த்தருடைய வார்த்தையின்படியே இருக்கிறாங்க. அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரி தோற்றண்டியிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்திலே அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். ஜெபம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நாளில் இயேசு மத்தேயு, மார்க்கு, லூக்கா முழுதும் அவர் எங்கும் சுற்றி திரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரும் விடுதலை ஆகினார். சோத்திரம். இயேசு எங்கும் சுற்றி திரிந்தார். காகங்கள் அவனுக்கு பணிவிடை செய்தது. சோத்திரம். இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென்ற வாக்கு தத்துவம். சோத்திரம். இடைவிடாமல் எக்காலத்தில் எந்நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியம் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துக்குள் வாங்க, ஜீவ வார்த்தைக்குள்ள வாங்க. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றவர்களாகி இலவசமாய் கிருபையினாலே கிறிஸ்துவே மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுறாங்க. இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். ஏதேன் தோட்டத்தில் ஆதி மனிதனை, முதல் மனிதனை பிதாவாகி தேவனு இயேசு பரிசுத்தம் நம்முடைய வார்த்தையின்படி, நம்முடைய சாயலின்படி, நம்முடைய ரூபத்தின்படி ஜீவ சுவாசி ஜீவஸ்கல்லே வச்சிருந்தாரு. தோட்டத்தின் நடுவில் நன்மை தீமை அறியத்தக்க கனிகள். அதை தொடாதே, பறிக்காதே, அதை புஷிக்காதே. அதை புஷிக்கனாலே சாகவே சாவா. எல்லாமே உனக்கு விரோதமாக செயல்படும். மிருகங்கள்லேருந்து, பறவைகள்லேருந்து, மனிதர்கள்லேருந்து நீயே உனக்கு விரோதமாக செயல்படுவேன். உன்னை நீயே மாய்த்து கொள்வாய். தற்கொலையை படிக்கிறானே இல்லையா மனுஷன்? ஒரு நாள் செத்தும் போகிறான். ஆதாமுக்குள்ளேருந்து நன்மை தீமை வாழ்க்கையை வாய்ந்து அதை தேவனுக்கு தனக்கு பாதாளத்துக்கும் போய் சேர்ந்துடுறான். ஆதாமின் சிந்தை மரணம். எல்லா மிருகங்கள், பறவைகள், வானம், பூமி, சமுத்திரம், பூகம்பம்,
புயல் காற்று, நதிகள் எல்லாம் விரோதமாக செயல்பட்டு அவனை அழிக்கிறது பார்க்குது. நீ கிறிஸ்துக்குள்ள தான். அந்த கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு உன்மேல் அக்னி வேகாதிருப்பாய், ஆறுகள் புரளுவதில்லை அப்படின்னு வசனம் பார்க்குறோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நீ அக்னியில் நடக்கும்போது, நீ ஆறுகளை கடக்கும்போது அது ஆறுகள் உண்மையில் புரளுவதில்லை. யோர்தான் நதி பின்னிட்டு போகுது. செங்கடிலே வழிவிடுது. மோசே காலத்தில் யோர்தான் எரிகோ தடைமட்டமாகுது. எல்லாம் பணிவிடை செய்யுது. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப்பு, யோசுவா, மோசே, எலியா, எலிஷா, எஸ்ஸர், ராஜாத்தி எல்லாமே அவங்களுக்கு பணிவிடை செய்யுது. ஜீவ வார்த்தைக்குள்ளே இருக்கிறாங்க. கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறாங்க. இயேசு கிறிஸ்து அவன்கிட்ட வாக்குத்தத்தை கொடுக்குறாங்க. இயேசு கிறிஸ்துல பாவம்ட்டும் மரணம் கிடையாது. இயேசுன நானே விழித்ததும் ஜீவனமாக இருக்கிறேன். ஆதாம்குள்ள பாவமும் மரணம் இருக்குது. அதான் பிசாசு வார்த்தை. பாவத்தின் சம்பளம் மரணங்குது. அதை போய் தேவனுக்கு உலகத்துக்கு காட்டாத. பிசாசு வார்த்தையிலே எங்கே நாட்டுக்கு போனாலும், எந்த கிராமத்துக்கு போனாலும், எங்கே போனாலும் பிசாசுகள், அசுத்தா, வியாதி, வறுமை, தரித்திரம், கொள்ளை நோய், ஆபத்து, விபத்து, நாசம், மோசமாக உலகம் கொல்லாங்கனுக்குள்ள இருக்குது. அந்த பொல்லாங்கனுக்கு இடம் கொடுக்காத. இயேசு கடவுள். இயேசு ஏற்றுக்கொள். அவர் ஜீவ வார்த்தை. அவர் தேவி நீதி தூவித்தல். இயேசு கிறிஸ்து ஆமண்டா வாக்கு தத்துவம். பிதா, குமார், பசுத்தாவி செலுத்து. ஆதாம் வந்து முழு உலக செலுத்து. நீ தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறாய். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையின்படியே ஜீவிக்கும் போது காகங்கள் பணிவிடை செய்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்து. இடைவிடாமல் வெளிப்படுத்து. எக்காலத்து வெளிப்படுத்து. சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்து. எல்லாம் பணிவிடை செய்யும். சோத்திரம். பசுத்த பிதாவே என்றார் இயேசு. மத்திய மார்க்கில் உட்கார்ந்து அவர் எங்கும் சுற்றி தந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரும் விடுதலையாக்கினார். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் கிருபையினாலே கிறிஸ்துவேசுல மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுறாங்க. ரோமர் 3:20 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, அடுத்த எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை எல்லாத்தையும் பிசாசு ஆகிட்டாங்க. வானம், பூமி, சமுத்திரம், இயற்கை, மிருகம், மனுஷன் எல்லாம் விரோதமாக அடுத்த இலவசமாக கிறிஸ்துவேசு மீட்பை கொண்டு நீதிமானா. அந்த கிறிஸ்துவேசுக்குள்ள கூட தேவன் தனக்குள்ள இயேசு ஜீவன் பரிவிச்சு ஜீவ உலகம், ஜீவவான், ஜீவ பூமி, ஜீவ சர்வ, ஜீவ ரத்தம், ஜீவாற்று, ஜீவலக்ஷி, ஜீவ கட்டி, அது தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுத்தா. எல்லாமே காரியம் மாறுதலாய் முடிந்த மாதிரி எல்லாமே அவனுக்கு பணிவிடை செய்யும். காகங்கள் எலியாவுக்கு பணிவிடை செய்கிறது. அவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே கர்த்தருடைய வார்த்தையை அவனுக்கு உண்டாக்குது. கர்த்தருடைய வார்த்தையின்படியே கேரி தோட்டங்கள் ஒழித்துக்கிறான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே காகங்கள் அவனுக்கு காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து பணிவிடை செய்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் காகங்கள் அங்கே இயற்கையாக பொதுவாக காமன் சென்ஸ் காக்கா நம்மகிட்ட பறித்துன்னு தான் போவோம். ஆனால் பறித்து கொண்டு போகிற காக்காவை காலையிலும் மாலை அப்பவும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுக்குற காக்காவாக மாத்துறாரு. அதுதான் ஜோயே லைஃப் வாழ்க்கை. தேவி நீதிட்டு உயிர்த்தல தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா அப்படியே இயற்கைக்கு அப்பாற்பட்ட மனுஷனாக மாற்றிடலாம். இயற்கைக்கு அப்பார் சூனியத்தை மாற்றிடலாம். சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், அசுத்தாவில ஓடி பசுத்தாவி வந்து பசுத்தாவி எங்கேயும் அங்கே விடுதலை. இயேசு ஜீவன், பரிமுறை ஜீவன், கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த செய்தி கேட்கிறோடு ஒப்புடுகிற தாவே. ஆதாமுக்குள் பிறந்த நாங்கள் ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போன நாங்கள் இலவசமாக கிறிஸ்து மூலமா தேவ நீதிமான்கள். ஜீவ வார்த்தை தேவ நீதி தூக்கி அவன் தான் நீதிமான். இயேசுவே தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு தேவ நீதிமான். அவனுக்கு எல்லாமே பணிவிடை செய்யும். மனிதர்கள், உலகம், தேவன் தனக்கு உலக ஆதாம் வந்து முழு வாயினால் இயேசு ஜீவன் பரிவு கட்டவிருக்க தாவே. இடைவிடாமல் எக்காலத்து எந்நேரத்தில் சோர்ந்து போகாமல் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மனதிலிருந்து விடுதலாகி ஆசீர்வாதம், ஐஸ்வர்ய, சுகம், பலன், ஜீவன், ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம் சகலமும் உண்டாவட்டுக்க தாவே. இயேசு கிறிஸ்துவின் ஆமண்ட வாக்கு தத்தங்கள் இடைவிடாமல் எக்காலத்தில் எந்நேரத்திலும் ஆண்டவரே உண்டாகட்டுக்க தாவே. இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன் உண்டாகட்டுக்க தாவே. கிருபை உண்டாகட்டுக்க தாவே. மகிமை உண்டாகட்டுக்க தாவே. இடைவிடாமல் உண்டாகட்டுக்க தாவே. சோத்திர தாவே. சோத்திர சோத்திர சோத்திரம் சோத்திர ஆண்டவரே. நம்ம துதிக்கிற ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. இந்த செய்தி கேட்குற ஊருக்கு உண்டாகட்டுக்க தாவே. பிசாசு வார்த்தை எல்லாருக்கும் உண்டாது. அரசியல் தலைவர், சினிமா கலைஞர், படித்தவன், படிக்க, ஏழை, பணக்கார, ஆணு, பெண்ணு, என் தாய் என்னை பாவத்தில் கருத்துரைத்தான் துர்கணத்தில் உருவான அதுக்கு டியூஷனே வைக்கல. பாவ வார்த்தை நன்மத்தையும் கண்டிலிச்சமாக சுயநீதி, அநீதி, நன்மார்க்க துர்மா எல்லாருக்கும் உண்டாகுது. கர்த்தருடைய வார்த்தைனா ஜீவ வார்த்தை. அது தேவ நீதி தூய்தல். இயேசு சாமண்ட வாக்கு தத்துவம். அதை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிடும். எல்லாம் பணிவிடை செய்யும். இயேசு மத்திய மார்க்குள்ள கர்த்தருடைய வார்த்தை எல்லாருக்கும் உண்டாகும்படி ஜீவ வார்த்தையை நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக திமிர்வாதக்காரன் லேகோன் பிசாசு பெரும்பாடு தொலாடி ஜனங்களுக்கு ஜீவ வார்த்தையை தேவன் தனக்கு உலகத்துக்கு அசுத்தாய் பசுத்தாய் வந்து ஈலிங் உண்டாகும். சுகம், பேலன்ஸ், ஆஸ்வாதம், பரிசுத்தாய் வரும்போது எல்லாம் விடுதலை ஆகிறாங்க.
சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து பாதாளத்திலிருந்து பல்லோ எல்லாத்து வெளியில ஆசுவாத சுகம் பல ஜீவன் ஐஸ்வர்யம் எல்லாமே போய் இனி அதிக இனி பாவம் செய்யாது. கிறிஸ்துக்குள்ளே நானே திராட்சை செடி நீ கொடி, ஒருவன் என் வார்த்தையில் அவனில் நிலைத்திருந்தா மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு சொல்லப்படுகிறது. ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனும் சமாதானம் சொல்லப்படுகிறது. கத்தா இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிற கத்தா ஆண்டவரே ஏசு எங்கும் சுற்றி தந்தா நீ கூட உலகம் உள்ள போகலாம். நம்ம சபை குளோபல் சர்ச்சு உலகளாக நம்ம சபைக்கு வானம் கூட பூமி பார்த்தபடி எங்கே பார்த்தாலும் ஆதவம்குள்ளே பிறந்த ஜனக்கு தான் இருக்கிறாங்க. பிசாஸ் வார்த்தையின்படி தான் ஜீவிக்கிறாங்க. எல்லாமே விரோதமாக எங்கே பார்த்தாலும் போகும், எங்கே பார்த்தாலும் நதிகள், புயல், காற்று, ஒரே அலை, ஒரே வெளிநாட்டிலலாம் பாரு அல்லேலூயா சோத்திரம் 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 எல்லாம் விரோதமாக செயல்படுது. ஒரே ஆபத்து விபத்து நாசம் மோசம், புயல், நதி, வெள்ளத்தால் அழிகிறாங்க, பூகம்பத்தால் அழிகிறாங்க, மிருகத்தால், மனிதர்களால், கொலைகள், வெறிகள், சாபங்கள், பாவங்கள், மரணங்கள் எல்லாமே விரோதமாக செயல்படுது. பஞ்சம், பசி, பட்டினி எல்லாரும் தேவி நீதி தூதி கிறிஸ்துக்குள் கொண்டு வர கத்தாவே. ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தை ஜீவன சமாதானம். உலகம் 816 கோடிக்கு அதிகமானது இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை இயேசு சாமட்ட வாக்கு தத்துவத்தை பிதாக்கு ஆதாம் முடிவெடுத்து கொடுத்து கிறிஸ்துக்குள் கொண்டு வந்து சகலமும் பணிவிடை செய்யட்டோம். சமாதானம், ஆசுவாத, ஐஸ்வர்ய, சமாதான, நித்திய ஜீவன் பரலோகராஜ் உண்டாகத்தாவே. கர்த்தருடைய வார்த்தையின்படியே மாம்சமானி அவர் குடும்பத்தில் பட்டண தேச சபையில இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் பிதாக்கு ஆதாம் வாழ்நாள் வெளிப்பத்துக்கு இடைவிடாமல் எக்காலத்துக்கு வெளிப்பத்துக்கு தாவே. எல்லாம் பணிவிடை செய்து தாவே. தானியலுக்கு சிங்கம் பணிவிடை செய்தது, சாத்ராக் மேசாக அவை அக்னி பணிவிடை செய்தது, யோனாவுக்கு மீன் பணிவிடை செய்தது, மோசேக்கு செங்கடல் பணிவிடை செய்தது, யோசுவாக்கு யோர்தான் நதி பணிவிடை செய்தது, எரிகோ கோட்டை தலைமட்டமானது எல்லாம் கீழ்படிக்குது. கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்தா சகலமும் கீழ்படிக்குது. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்ருக்களும் அவனோட சமாதானம் படி செய்யத்தான் செய்வார். சத்ரு சிநேகித்தா ஜீவசர ஜீவ சத்ரு அவனுக்கு சத்ரு ஓடிவிடும், அவனுக்கு சிநேகத்தை தான் செய்வான். ஏன் சத்ருவாக கிறிஸ்துவை நீ வெளிப்படுத்த, நீ ஒரு சத்ரு, அவன் நண்பத்தையும் அவன் சத்ரு, அவனை நீ அடிச்சு சாய்த்து 2 பேரும் பாதாளத்துக்கு போறீங்க. சத்ருக்களுக்கு சிநேகின்னு சொல்ற என்ன இயேசு சிநேகத்தை காட்டி அந்த தேவை நீதி உயிர்த்தது. தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுது கொடுத்து பிசாசை துரத்து சபிக்குள்ள ஆசுவதினார். இயேசு சாமட வாக்கு ஜீவ வார்த்தை தேவன் தனக்கு ஆசுவதி சாபம் பலிக்காது. பகைக்குள்ள நன்மை செய், என்ன இயேசு சாமட வாக்கு கொடுத்து நன்மை செய். தேவன் தனக்கு உலகத்து துன்பப்படுத்த நீதிகள் ஜபம் பண்ணு சொல்லிக்கிறார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஜீவிக்க இந்த செய்தியை கேட்கிற ஒரு ஆஸ்வதிக்கும்படி ஜீவிக்க கத்தாவே சோத்திரம் பெரிய காரியங்கள் செய்யும். ஆதாமுக்குள் பிறந்து விசுவாச வார்த்தைப்படி ஆதாம் வேவாள் எங்களை பாவத்தில் சாபத்தை மரணத்தில் பெற்றுட்டாங்க. இப்போ கிறிஸ்து எங்களை மறுபடியும் பிறக்க செய்ய ஜீவ வார்த்தை கொடுத்து இதே சுஸ்தாமட்ட வாக்கு தத்துவம் அந்த பிதாகுமார் பசு ஆதாம் முழு உலகத்துக்கு மாம்சமாடியாக இருக்கும். எல்லா மிருகங்கள், பறவைகள், இயற்கை மிருகமான எல்லாத்துக்கும் ஜீவ உலகம், ஜீவமான, ஜீவ பூமி, ஜீவசார, ஜீவரத்தம், ஜீவ மிருகம், ஜீவ மனிதர் தேவன் தனக்கு ஆதாம் முழு வாழ்நாள்லாம் கொடுக்க இடைவிடாம எக்காலத்துக்கு சோது குத்துக்கிட்டே இருக்கத்தாவே. பசு தாய் தேவதோடலாம் பணிவிடை செய்கிறார். இந்த பூமி ஜீவ பூமியாக மாற்றுக்கத்தாவே. நன்மை தீமை அறியத்தக்க கணிப்பு பூமி சபை முள்ளும் கொடுக்க முளைக்க அந்த பூமி ஜீவ பூமியாக மாம்சமானி அவருக்கு இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்குத்தத்தை பிதாக்கு ஆதாம் முழு வாழ்நாள்லாம் மாம்சமானி அவருக்கு பூமி எங்கோ தேவை நீ தூதில்லை. பிதாக்கு ஆதாம் முழு வாழ்நாள் கட்ட வைக்கிற கத்தா சகலவும் பணிவிடை செய்கிட்ட கத்திருக்கு. வானம், பூமி, சமுத்திரம், இயற்கை, மிருகம், மனுஷன், ஊர்வன பரப்பன மாம்சமானி அவர் இயேசு ஜீவன் பரிவு பிதாகுமார் ஆதாம் முழு இயேசு ஆமட்ட வாக்குத்தத்தை தேவ நீதி உயிர்த்தர மாம்சமானிக்கு வாழ்நாள்லாம் இடைவிடாம எக்கால் வாழ்நாள் கட்ட வைக்கிற கத்தாவே. ஆஸ்வதி ஒரு மாபெரும் எப்படி கொண்டு வரும்படி ஜெபிக்கும் இயேசு நாமத்துல எல்லா ஜபலையும் இருக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் மூலமே பரிசுத்தநாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்கிற சகல உபகாரம் வருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியிலே எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கையுமே ஆன்லைன் மூலமாக இந்த செய்தி ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஒரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர்னு ஒரு சேனலுக்கு, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ்ன்னு ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் லேபில் பங்கு பண்ணி என்னுடைய எல்லா செய்திகளையும் நீ கேட்கணும். ஏராளம் செய்திகள் 100 ஜீவ மார்க்கம் உலகத்தில் எங்குமே கேட்டு விலையேற்பட்ட சத்தியங்களை நான் பதிவு செய்திருக்கிறேன். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதை நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். இன்னும் ஏராளமான செய்திகளை கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் ஏப்ரல் பகுதி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். செய்தி மூலமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்ட கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்ப என் கூகுள் பே நம்பர் 7339586648.
துளசிராமன். என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராம் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழூர் பகுதியிலிருந்து செய்தி கொடுப்பேன். இந்த செய்தி 13/8/2025 பரிபூர்ண ஜீவன் சபையில் கொடுக்கப்பட்ட இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. இன்னும் ஒரு மறுபடியும் கேளுங்க. இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் லேபில் தேவன் நிச்சயம் வல்லமையாக பயன்படுத்துவார். இந்த செய்தியை என்னோடு உதயாந்து என் மனைவி மேய்ச்சித்தார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.